மெலிஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கான மருந்து இயற்கை மருத்துவத்தில் சரி செய்வது எப்படி என்று பார்ப்போம். பார்த்திங்கன்னா, முதல்ல 2 வயது வரை தாய்ப்பால் கொடுப்பார்கள். இப்போ பெண்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க. 6-8 மாதத்தில் நிறுத்திவிட்டு உணவு பழக்கத்திற்கு போய்விடுகிறோம். பழங்கள், பிஸ்கெட்டு, சத்து மாவு இவைகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுடுறோம். நம்ம சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் குழந்தைகளுக்கான பொருள்களை எல்லாம் தனியாக கவனித்து வரவும். எப்படி கவனிக்கணும்னா, அவர்களுக்கு யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் சுட தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு கொடுக்கணும். ஏன்னா அவங்க உடம்பில் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளோ கிருமியோ ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இந்த மாதிரி இருந்தால் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டு செரிமானத்தில் கோளாறு ஏற்படும், வயிற்றுப்போக்கும் ஏற்படும். அது நார்மல் மோஷனாக போகாது, பச்சையாக கலர் தண்ணியாக போகும். இப்படி போகும்போது சத்துக்கள் குறையும், அவங்க உடம்புல நீர் அளவு குறையும், அவங்களோட எனர்ஜி குறையும், ஆக்டிவிட்டி குறையும். இந்த மாதிரி பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு கொண்டு போயிட்டு திரும்ப நார்மல் ஹெல்த்துக்கு கொண்டு வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதனால் குழந்தைகளுக்கு கவனமாக வைக்கணும். நம்ம வயிற்றுப்போக்கான இயற்கை மருத்துவத்தில் மருந்து பார்க்கலாம் வாங்க. ஜாதிக்காய் நீர் விட்டு அரைத்து அதை பேஸ்ட் மாதிரி பண்ணி தொப்புளை சுற்றி போடுங்க. உடனே பேதி நிற்கும். 2 நாள் போட்டால் உடனே குணமடைஞ்சிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க.